ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட்டு பாட்டோட ஆக்டிவன் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் பல்லாம் நான் பேசுகிற வேடோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்ச ஐம் ரலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள பல்லாம் டேயோட ஃபேஸை நோட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக லிப் கிட்ட வரைக்கும் வருவாரா இந்த மாதிரி வந்தா கரெக்டாக அந்த ரூம் டோரை சுகா வந்து நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணோம் ரெண்டு பேருமே டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு நம்ம ஜொங்குக்கை விட்டு அப்படியே நம்மகிட்ட எழுந்துக்கிறாரு. சாரி ஹஸ்பண்ட், சாரி தெரியாமல் வந்துட்டு மேலே வந்துட்டேன், சாரி அப்படிங்கிற மாரி சொல்லவும், போ மொடலை போய் ஹேரை நல்லா துவட்டு அப்படிங்கிற மாதிரி ஹேரை நல்லா வெட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அப்படி எழுந்த வேகத்திலேயே நேராக ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் ஜொங்குக்கு இன்னைக்கு இந்த மீட்டிங் போகணும்ல, மீட்டிங்க்கு நீ போறியா இல்லை நான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி மொஃபியா ஒர்க்கும் மீட்டிங்க்கும் ஜொங்குக்கு சுகா ரெண்டு பேரில் யாராவது ஒரு பர்சன் தான் போகணும். ஆனால் நீ எந்த ஒர்க்குக்கு போகிற, நான் எந்த ஒர்க்குக்கு போகணுங்கிற மாரி சுகா இந்த மாதிரி வந்துட்டு கேட்டான். நீங்கள் மஃபியா ஒர்க்கை பாருங்கள், நான் மீட்டிங்க்கு போகிறேன் மட்டும் எங்கள் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு சுகா ஓகேங்கிற மாதிரி ஜொங்குக்கோட ரூமை கிராஸ் பண்ண பொசிஷன்லேயே நேராக கீழே வருவார். கீழே வந்து நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வெரி நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கம்பெனிக்கு போங்க, நான் வந்து அப்போ மஃபியா ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ நம்ம டேடா அப்படியே மிரர் முன்னாடி நின்று அவரோட ஹேரை இழுக்க ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் ஒரு மாதிரி ஷைனஸ்லேயே ஜொங்குக்கு மேலேயால நம்ம ஓவராகி இருந்தோன்னுங்கிற மாதிரி அந்த திங்கிங் தான் நம்ம டேக்கு வருது. இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜொங்குக்கு அப்படிலாம் கிடையாது. நேராக அசோகிட்ட பேசிட்டு வந்த வேகத்திலேயே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயாச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்து அவர் கம்பெனிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கம்பெனிக்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். டேயுமே காலேஜுக்கு ரெடியாகி நேராக கீழே இறங்கி வராரு. மிம்மாம்மா நோட் பண்ணிவிட்டு சரி மாம் நாங்கள் அப்போ காலேஜுக்கு போகிறோங்கிற மாதிரி வீமின் 2 பேர் அங்கேருந்து கிளம்புனோம். பாய்ஸஸ்மே அவங்களுக்கான ஒர்க்குக்கு கரெக்டாக கிளம்புறாங்க. ஷோமி மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸ்க்கு கிளம்புறாரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஒரு ஆஃப்டர்நூன் ஆகுது. கரெக்டாக அந்த மெய்டு தான் நம்ம மிம்மாம் கூட பனிஷ் பண்ணியிருப்பாங்களே அந்த கேர்ளு தான். அந்த கேர்ளை கரெக்டாக ஒரு பாடி கார்டு மிம்மாம் பக்கத்துலேயே கொண்டு வந்து விடவும் இதை நோட் பண்ணிவிட்டு இவளை எடுக்க மறுபடியும் ஏன் முன்னாடி கொண்டு வந்து விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி கோவத்திலே மிம்மாம் பாடி கார்டை நோட் பண்ணபடி, ஏன்னா என்கிட்ட ஏதாவது வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் வாங்க வண்டியா, போனா போட்டுன்னு அன்றைக்கி உன்னை உயிரோட விட்டுட்டே டப்பு, மறுபடியும் என் முன்ன வந்து நிற்காட்டு அப்படிங்கிற மாதிரி மிம்மாம் கோவமாக திட்டுறதை பார்த்துட்டு டக்குன்னு மிம்மாமோட ஃபீட்டை கிரிப்பாக பிடிச்சபடி பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிச்சிருவான். ப்ளீஸ் மேம் எனக்கு ஒரு லிட்டில் பிரதர் இருக்கான், அவனோட ஸ்டடி ஒர்க் எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கணும். எனக்கு என்னோடய மாமும் ரொம்ப ஹெல்த் யூஸில் கஷ்டப்படுற பர்சன்ஸ், நான் ஒரு பர்சன்ட் தான் ஒர்க்குக்கு வந்துட்டுருக்கேன், என் சேலரியை வச்சு தான் என் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்னோடய மைண்ட் செட் அந்த மாதிரி போயின்னு இருக்கக்கூடாது, நான் அந்த மாதிரி திங்க் பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டில் தெரியாமல் போச்சு, நான் பண்ண தப்பை தயவு செஞ்சு ஃபர்கிவ் பண்ணிக்கோங்க, என்னோட லிட்டில் பிரதருக்காகவும் என் மாம்காகவும் ப்ளீஸ் என்னை ஒர்க்கில் இருந்து மட்டும் தூக்காதீங்க, நான் இதே பிளேஸில் ஒர்க் பண்ணுறேன், இனி நான் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு டைம் மட்டும் சான்ஸ் கொடுங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுறா, கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு பாடிகார்டை நோட் பண்ணால் அவள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அவளுக்கு ரொம்ப ஹெல்த் யூஸான ஒரு மாம் இருக்காங்க, அப்புறம் ஒரு பிரதரும் இருக்கான், அவன் காலேஜ் ஸ்டடி படிச்சுக்கிட்டு இருக்கான் ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு சரி ஓகே, ஆனால் இதான் ஃபைனல், ஏதோ இந்த டைம் நாங்கள் போயிட்டா நான் பனிஷ் பண்ணேன், ஆனால் இதே தப்பை இன்னொரு டைம் நீ பனிஷ் பண்ணுற பிளேஸில் நான் இல்லவே இல்லை, ஜொங்குக்கு தான் இருப்பான், டைரெக்டாக அவனை ஜொங்குக்கிட்ட கொண்டு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மிம்மாம் அப்படியே நேராக அவங்களோட ரூமுக்கு போனால், பாடியாட அப்படியே ஹவுஸுக்கு வெளியே போனால் அந்த கேர்ளு தான் அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சபடி டியரியெல்லாம் வெயிட் பண்ணபடி, என்ன அந்த அளவுக்கு பனிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துடலான்னு நினைக்கிறீங்களா, நான் இந்த பிளேஸுக்கு ஒர்க்குக்காக இந்த பிளேஸ்க்குள்ளே நான் என்ட்ரு ஆகலை, அந்த டேக்காக தானே என்ன அந்த மாதிரி பனிஷ் பண்ணிங்க, பார்க்குறேன் நான் இதே பிளேஸில் இருந்து உங்கள் மொத்த பர்சண்டையும் என்ன பாடுபடுத்துகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரித்தபடி டீரி அவாய்ட் பண்ணபடி
கேஷுவலாக கிச்சனுக்குள்ளே போகிறான். இந்த மாதிரி போனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜங்குக் தான் கம்பெனியில் ஒரு மீட்டிங் போயிருந்தாங்களா, அந்த மீட்டிங்கில் ஏன் பண்ணபடி அவங்கவுங்க ரூமுக்கு வந்துருப்பாங்க. ஜங்குக் சிவா ரூமில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா ஜங்குக்கு மிமாம்கிட்ட கால் வருது. இந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு என்னாச்சு மாம், எனக்கு எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், டேய் ப்ளீஸ்டா, நீ கொஞ்சம் ஒர்க் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு நேராக காலேஜுக்கு போனேன். போய் டேயும் ஜிமினாவையும் ஹவுஸுக்கு கூட்டுன்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். எப்போதும் நீங்கள் தானே போவீங்க, இல்லாட்டி பாடி கார்ட்ஸ் தானே கார் எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி என்ன போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்கவும், டேடு ஒரு அவங்க ரிலேட்டிவ் பர்சண்ட்டை பார்க்கணுன்னு அவரோட காரை எடுத்துகிட்டு போயிட்டாரு. நான் தான் எப்போதுமே ஹவுஸில் இருப்பேன், என்னோடய கார் தான் ஃப்ரீயாக இருக்கும். என் காரில் தான் 2 பேருமே காலேஜுக்கு போவாங்க, காலேஜிலேருந்து வரையும் செய்வாங்க. எனக்கும் இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் இருக்குது. நானுமே இப்போ டாக்டர்கிட்ட செக் பண்ணதுக்கு வந்தேன். இங்கே செக் பண்ண வேண்ட பிளேஸில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் என்னோடய கசின்ஸ் ஒரு பர்சண்ட்டை மீட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நானும் அந்த பிளேஸ்க்கு கிளம்புறேன். கண்டிப்பாக நைட்டு ஹவுஸுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிரும். அவங்க 2 பேரும் காலேஜில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் நீ டென்ஷன் ஆகாமல் காலேஜில் போய்ட்டு என் ஜிமினாவையும் பிக் பண்ணி ஹவுஸில் மட்டும் கொண்டு விட்டுரு. அப்புறம் நெக்ஸ்ட்லேருந்து என்னோடய காரில் அவங்க போய்ப்பாங்க. நீ கொண்டே மட்டும் பண்ணு. ஏன் மற்ற ஹேங் சார்ட்ட எப்படி சொல்ல, ஏன் ஜங்குக் இப்போ கூட்டிகிட்டு வர்றதில்ல, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி மாமி கத்தவும், சரி டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம காலேஜ் எப்போ எண்ட் ஆகும், 4 o'clock அப்புறம் எண்ட் ஆகும். நீ கரெக்டாக 4 o'clock அந்த பிளேஸுக்கு போ. அவங்க 2 பேரும் காலேஜை விட்டு வெளியே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகேங்கிற மாதிரி காலை கட் பண்ணிவிட்டு வீமின் 2 பேரையுமே காலேஜிலேருந்து ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஜங்குக்கு நேராக காலேஜுக்கே வராரு. இந்த மாதிரி காலேஜுக்கு வேண்டாம், இப்போது காலேஜ் டைம்லாம் ஸ்கிப் ஆகி பெல்லாம் கிளிக் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே காலேஜில் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வேண்டாம். வீமினுக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க கிட்ட தான் ப்ளே பண்ணபடியே விளாண்டுக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணபடி விளாண்டுக்கிட்டு வேண்டாம். மொத்தம் 7 மெம்பர்ஸும் ஒருத்தரோட சொல்கிறல ஒருத்தர் ஆன்ஸ் பண்ணபடி ஒரு குரூப்பாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே பேசிட்டு வராங்க. ஃப்ளீட்டியாகவும் பேசிக்கிறாங்க, டாட்டியாகவும் பேசிக்கிறாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நக்கல் டோனிங்லேயும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி கலாய்ச்சப்படி ஒருத்தர் கேலி கிண்டல் செஞ்ச பொசிஷன்லேயே இப்படி ஒருத்தரோட சொல்கிறல ஒருத்தர் ஆன்சர் போட்டு ஒரு குரூப் ஹக் பொசிஷன்லேயே வர மூமெண்ட்டை காருக்குள்ளே இருந்த பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு காருக்குள்ளே இருந்த பொசிஷன்லேயே டே நோட் பண்ணால், டேயோட ஒரு பக்கம் ஷோல்டரில் நம்ம ஜிமினா ஆன்சர் போட்டிருக்காரு. டேயோட இன்னொரு பக்கம் ஷோல்டர் இருக்கும்ல, அதில் இன்னொரு பர்சன்ட் ஆன்சர் போட்டிருக்கான். நம்ம டே ஜிமினாவோட ஷோல்டர்லேயும் போட்டிருக்காரு, அந்த பையனோட ஷோல்டர்லேயும் ஆன்சர் போட்டிருக்காரு. அந்த பொசிஷனில் தான் ஹக் பண்ண மூமெண்ட்லேயே ஒரு குரூப்பான மூமெண்ட்டில் வேண்டாம். கரெக்டாக அவங்க எல்லாருமே பைக்கில் வந்துருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே அவங்கவுங்க பைக் எடுத்துகிட்டு அப்படியே சும்மா போகாமல் நம்ம வீமீனுக்கு ஹைஃபை அடித்தபடியே போகிறாங்க. அவங்களுமே ஹைஃபை அடித்தபடி நெக்ஸ்ட் டே பார்க்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருக்கும் பாய் சொன்னால் இப்போ அப்படியே நம்ம ஜிமினா ஷாக் ஆகி டேட்டாங்க எப்போதும் மாமோட கார் தானடா இந்த பிளேஸ்க்கு வரும். ஆமாம், மாமோட கார் தான் வரும், ஏன்னாச்சு? ஆனால் எனக்கு பார்க்க சொல்ல இந்த பிளேஸுக்கு ஜங்குக்கோட கார் பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன அவரோட காரா அப்படிங்கிற மாதிரி பாய் காட்டிகிட்டு இருந்தவர் ஷாக் ஆகி ஜங்குக்கோட காரை நோட் பண்ணவும், ஜங்குக்கு அப்படியே அந்த கார் டோரை ஓப்பன் பண்ண வேகத்திலேயே காரை விட்டு இறங்குறத ஜிமினா பார்த்துட்டு, ஐயோ ரோபோவே வந்துருக்கு, காரு தான் வந்துருக்குன்னு நினச்சி நான் பயந்து செட்டேன். காருக்குள்ளே ரோபோ இருக்கும்னு நினைக்கலையே, டேயாங்க ஏன்டா அவங்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்தாலே ஜிமினாவுக்கு கூட பயம் வருது. அந்த மொமெண்ட்டுக்கு இந்த மாதிரி டேயை பாட்டு பேச டேக்கே லைட்டாக ஒரு மாதிரி பயம் வருது. என்ன இவர் கம்பெனி ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு இங்கே நிற்காருங்கிற மாதிரி காரை கூட அனுப்பி விட்டுருக்கலாம்ல, ஆனால் இவரே வந்திருக்காருங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் வீமின் 2 பேரும் நோட் பண்ணால், இங்கேயே நம்ம நின்னோம்னா எதுக்குடா அவ்வளோ நேரம் அங்கேயே நின்னுங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டு நம்மளை கொண்டுருவான்டா, வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடியும் கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் 2 பேர் நிற்கவும் ஜங்குக் அப்படியே டேயை பட்டு ஹெப்பியாக முறைக்கிறாரு. இந்த மாதிரி
முறைச்சா டே வந்து அப்படியே ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சிட்டாரு. இந்த மாதிரி குனிஞ்சான். இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணபடி, ஏன்னா ஜங்குக்கு இன்னும் நம்ம இங்கேருந்து கிளம்பணுமா கிளம்பாண்டாமா, இங்கேயே நிற்கிறதா ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், 2 பேரும் காரில் வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி செலவும். இப்போ ஜிமினா விண்டோ கிட்ட உட்காந்துருக்காரு. நடு சென்டரில் டேக் உட்காந்துருக்காரு. டேக் அந்த சைடு ஜேகே உட்காந்துருப்பாரா இந்த மாதிரி உட்காந்துருந்தா, கார் அப்படியே நேராக ஹவுஸுக்கு கிளம்புமா இந்த மாதிரி கிளம்புனா, ஐயோ இவனை 2 செகண்டு நிமிண்டு பார்த்தாலே அள்ளு விட்டுட்டு பாவையேன்ட்டு எப்படி தான் லைஃப் முழுக்க இந்த ரோபோக்கிட்ட இருக்க போகிறான்னு தெரியல. மூஞ்ச பாரு எப்போ பட்டாலும் வரப்பாவே தான் வச்சிட்ருக்கான். கொஞ்சம் சிரிக்கலாம்ல, சிரிப்புனால என்னன்னு தெரியாது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ஜொங்குக்க போட்டு முறைச்சிட்டு அவனை பார்க்காத ஜிமின்னு பாரு நீ டென்ஷன் ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே விண்டோவை பார்க்க திரும்ப வரா இந்த மாதிரி திரும்பினா டேமே ரொம்ப நார்மலாக வருவார். பக்கத்தில் ஜங்குக்கு உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட ஃபேஸை ஜிமினை அப்படி பார்த்துட்டு இருந்தார். அதே மாதிரி டீமி ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணப்படி, ஐயோ இன்னைக்கு இவரே என்ன காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு போக வந்துருக்காரா, என்னால் இந்த மூமெண்ட்டை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கினே தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி ஹாப்பியாக திங்க் பண்ண பொசிஷன்லேயே இந்த மாதிரி ஜங்கு கூட ஃபேஸை நோட் பண்ணால் இப்படி நோட் பண்ண பொசிஷனுக்கு ஜங்கு கூட ஃபேஸ் ஒரு மாதிரி உருன்னு இருக்குல்ல அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஃபேஸ் அந்த மாதிரி வச்சுருக்காருன்னே தெரியல. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணால் நல்லாடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டே பார்க்கவும் டக்குன்னு அவர் நேராக ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறாரு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம் நம்ம ஜங்குக்கு தான் காலேஜில் நம்ம டே கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு மாதிரி ஜாலியாக ப்ளே பண்ணப்படி வந்துருப்பாங்களா, ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஹை ஃபேவர் அடிச்சிருப்பாங்கள்ல, ஹக்லாம் பண்ணியிருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி நம்ம ஜங்குக்கு ஓவர் பொசசிவ் வர வருது. ஒரு டென்ஷனில் அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ண பொசிஷன்லேயும் டேயோட டைஸில் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸை வைப்பாரா அந்த மாதிரி வச்சான். டே கொஞ்சம் ஷாக் ஆகி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் டேயோட டைஸில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி நேராக மறுபடியும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் டைஸில் இருக்க மூமெண்ட்டை பெருசாக எடுத்துக்காமல் நார்மலாக அப்படியே அவர் பக்கத்தில் உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு டே அந்த பர்சன்ட்டை ஹக் பண்ணது, ஹைஃபை அடிச்சது, ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டபடி ஒரு குரூப்பாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே வந்ததுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை ஜங்குக் திங்க் பண்ண பொசிஷன்லேயே டீயோட டைஸை பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் டீக்கு செம்ம பெயின் ஆகுது. பெயின்லேயே அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. என்ன பண்ணுறீங்க ஹஸ்பண்ட், எனக்கு டைஸ் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை நோட் பண்ணால் என்னங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே திரும்பி கூட பார்க்கல. அவர் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்த பொசிஷன்லேயே அவரோட கோவம் அந்த பொசசிவ் ஓவர்லோட் ஆகி டீயோட டைஸ் அந்த மாதிரி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ் பண்ணுற மூமெண்ட்டை டேயாலாட்ட தாங்கிக்க முடியல. ஜங்குக்கிட்டேயே க்ளோஸ் ஆகிட்டு ஜிமினா பக்கத்தில் இருக்காருல்ல, ஏன் டைஸை பிடிச்சி கிளிறீங்கங்கிற மாதிரியே சொல்ல முடியும் அந்த மூமெண்ட்டுக்கு. ஜங்குக்கிட்டேயே கொஞ்சம் க்ளோஸாக வந்து என்ன பண்ணுறீங்க ஹஸ்பண்ட், என்ன பண்ணுறீங்க, டைஸ் ரொம்ப வலிக்குது, டைஸ் ரொம்ப வலிக்குதா, என்ன பண்ணுறீங்க, வலிக்குது ஹஸ்பண்ட் விடுங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட வந்து பேசினோம். இன்னும் பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் டீக்கு பெயினை தாங்கிக்க முடியவும் இல்லை. பெயினாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டோம். நம்ம பேசுகிறத கேட்க வர மாட்டாங்கிறாருங்கிற மாதிரி எதனால இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறாருன்னு தெரியலங்கிற மாதிரியும் பயத்துலேயும் பெயின்லேயும் டீட்டை க்ரிப்பாக கடிச்சபடியே இருப்பாரா. பட்டு பெயினை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபேஸ் ரியாக்ஷன் ஜிமினாவுக்கு காட்டி கொடுத்துரும். அந்த மூமெண்ட்டுக்கு என்னாச்சு டைமா, ஏன்டா அவன் ஃபேஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும் அது வந்து ஒரே ஹெட்டேக் ஆன மாதிரி இருக்குடா, அதான் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் அச்சுச்சோ ஹெட்டாக்காக இருக்கா, சரி ஹவுஸுக்கு போகிற அப்புறம் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே டேயா அவரோட ஷோல்டரில் ஸ்லீப் பண்ணபடி பைக்க வைப்பாரா. அது வந்து டேயோட கெட்டு ஜிமினாவோட ஷோல்டரில் இருக்குது. அந்த பொசிஷனில் ஜிமினா இந்த மாதிரி டேயோட கெட்ட ஷோல்டரில் வச்சபடி டேயோட ஃபேஸ் ஒரு மாதிரி கப்பனப்படி பிடிப்பாரா. இந்த மாதிரி பிடிக்கிறத போட்டுட்டு டைஸை பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷன் ஆகி ஜிமினாவோட ஆன்சர் தட்டி விட்ட வேகத்துலேயும் டேயோட ஃபேஸை இப்போ எப்படி ஜிமினா கப் பண்ணியிருப்பார் அதே பொசிஷனில் கப் பண்ணபடி ஜங்குக்கோட ஷோல்டரில் டேயோட கிட்ட ஸ்லீப் பண்ணபடி படுக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பட்டுட்டு டேக்கு இன்னும் அள்ளு விட்டுருச்சு. இல்லை ஹஸ்பண்ட், எனக்கு இப்போ ஹெட்டேக்லாம் இல்லை,
நான் ரொம்ப நார்மலாக தான் இருக்கிறேன். நான் வேணா நார்மலாக எழுந்து வரேனே அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நம்மகிட்டே ஜொங்குக்கு பாட்டு பேசினா ஹெட்டாக் தானே சொன்னேன். ஆ அமைதியாக இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிட்டு வர வேண்டியது தானே. ஆ ஆ ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட சொல்கிறல ஹிட்ட வச்சபடியே ஜங்கு கூட இந்த மூமெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோடு மூமெண்ட் இருக்குல்ல அதை பாட்டு டேக்கி அவ்வளோ நர்வஸ் ஆகுது. ஏற்கனவே டைஸை பிடிச்சி அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணார். இப்போ என்ன என் ஃபேஸ் இந்த மாதிரி கப் பண்ணியிருக்காரு, ஹெட்டை ஹோல்ட் பண்ணபடி போட்டிருக்காரு. இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேனுங்கிற மாதிரி பயத்துலேயே நம்மகிட்ட இந்த மாதிரி இருந்தோம். உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக டேயை சோல்டரில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்ச பொசிஷன்லேயே டேயோட ஃபேஸ் அப்படியே கப்பனபடி கேஷுவலாக வந்தா ஜிமினாடா ஆகா ரோபோவுக்கு பொசசிவாக வருது போலுக்கு. ஏண்டா டே பொசசிவாடா அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நான் கூட இந்த ரோபோவுக்கு எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் வராதுன்னு நினச்சேன். ஆனால் பட் பொசசிவ் ரொம்ப ஓவர்லோடாக இருக்குது. ஆனால் பட் இந்த பொசசிவ்லாம் 100% காட்டணும்டா. அவன்கிட்டையும் என்கிட்டையும் காட்டக்கூடாதுடா. நாங்கள் 2 பேரும் சைல்ட்லேருந்து ஒன்றா பிரதரா ஃப்ரெண்டா சோல்மேட்டாக வந்துட்டு இருக்கோம். என்கிட்டேவா பொசசிவாக காட்டுறா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜிமினா ஜங்குக்கு பட்டபடி ஹெவியாக மறைச்சிட்டு அப்புறம் லைட்டாக சிரிக்கிறாரு. எனக்கு இந்த மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க இந்த ரோபோவுக்கு ஃபீலிங்ஸ் இல்லாமல் என் டேயை இக்னோர் பண்ணிருமோன்ட்டு. எவ்வளோ பொசசிவ் இருக்கா உனக்கு, அப்போ என் டேயே உனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் கோவத்தில் இருந்தாலும் அப்புறம் ஒரு மாதிரி ஷையானபடி ஸ்மைல் பண்ணபடியே எப்படியோ டே மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தாலே போடும், டே உன் கூட ஹாப்பியாக இருந்தாலே போடுங்கிற மாதிரி ஜிமினாவுமே ரொம்ப நார்மலாக வேண்டாம். கரெக்டாக ஹவுஸ் கிட்ட கொண்டு வந்து ஜங்கு கூட கார் வீமின் 2 பேரையுமே அப்படி கீழே இறக்கி விடுது. இந்த மாதிரி இறக்கி விட்டான். டேயோட ஆன்சர் நம்ம ஜங்குக்கு பிடிச்சிருப்பாரா அந்த மாதிரி பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு டே பயத்திலே ஜங்குக்கு நோட் பண்ணால் ஹவுஸ்லேருந்து எங்கேயும் போகக்கூடாது, 2 பேருமே ஹவுஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருங்க, மாம் கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே ஹவுஸ்க்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி டேயையும் ஜிமினாவையும் நோட் பண்ணபடி பேசவும் டே வந்து சரி ஓகே நாங்கள் ஹவுஸ்லேருந்து எங்கேயும் வெளியே போகலை, மேமா மறந்துட்டு நாங்கள் ஹவுஸில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜிமினாடா சரி நாங்கள் ஹவுஸுக்கு போகிறோம் ஹேண்ட்ஸை விட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேவோட ஹேண்ட்ஸை எடுத்துவிட்டபடி வாடா டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேவோட சோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டபடியே வீமின் 2 பேருமே நேராக ஹவுஸுக்குள்ளே போனோம். ஜங்கு கம்மியே கார் டோரை க்ளோஸ் பண்ணபடி அவர் நேராக கம்பெனிக்கு கிளம்பி போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்ம வீமின் 2 பேருமே ஜங்கு கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் பயத்திலே இருந்திருப்பார். இப்போ ஜங்குக்கு விட்டுட்டு போயிட்டார்ல அந்த மொமெண்ட்டுக்கு ஜிமினா கிட்ட போட்டு பேசி சிரிக்கிற மாதிரியே ப்ளே பண்ணபடியே நேராக வீமின் 2 பேருமே ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானம். இந்த மாதிரி உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை அந்த மேடு நோட் பண்ணுறான். அவள் ஹாலில் மாப் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான். ஜிமினாவை ஹாப்பியாக சிரிச்சபடி என்ஜாய் பண்ணிட்டு வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு உனக்காக தானடா அந்த மிம்மாம் என்னை அந்த அளவுக்கு பனிஷ் பண்ணாங்க, அந்த அளவுக்கு நீ ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டனா யாருமே இல்லாத அண்ணாட்ட நீ உனக்கு இந்த அளவுக்கு லவ் காட்டுத பசண்டா ஒன்று அந்த மாதிரி பாட்டுட்டுன்னுக்கிட்டுக்காக தானே யாய்ஸ் அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணாங்க. இப்போ நான் பண்ண போகிறதில்ல, உனக்கு இங்கே என்னெல்லாமோ நடக்க போகுது, அதுக்கு அந்த மிம்மம் என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி அந்த மேடை கிராஸ் பண்ணி போடுற வீமீனை நோட் பண்ண பொசிஷன்லேயும் ஜிமினா ஃபஸ்ட்டில் போயிடுவார். 2வது தான் நம்ம டேவர் வர அந்த மூமெண்ட்டுக்கு அந்த சோப் வாட்டர் பவுல் அந்த பக்கெட் வச்சுட்டுருப்பாள் அதை அப்படியே கவுட்டு விட்ருவான். கவுட்டு விட்ட வேகத்தில் கரெக்டாக அந்த வாட்டரை ஜிமினா கிராஸ் பண்ணி போயிருந்துருப்பார். ஆனால் அதே வாட்டரில் கரெக்டாக கொண்டு வந்து ஃபீட்டை வைக்கவும் அதை அப்படியே ஃபுல்லாக அந்த வாட்ரு ஸ்கிப் ஆகி நம்ம அப்படியே ஃப்ளோரில் வந்து விழ வருவார். அந்த மாதிரி விழ வர மூமெண்ட்டுக்கு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கத்துனபடியே விழுற அந்த சவுண்டுக்கு அந்த மேடு நக்கலை சிரிச்சபடி நோட் பண்ணோம். ஜிமினா அப்படியே திரும்பி டேங்க அப்படிங்கிற மாதிரி டேயை வந்து அப்படியே கிரிப்பாக பிடிச்சான். நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ஸால் பக்கத்தில் இருக்க சோஃபாவை கிரிப்பாக பிடிச்சிருக்காரு, இன்னொரு ஹேண்ட்ஸால் தரையில் ஊனியிருக்காரு. கீழே விளையாட அளவுக்கு இந்த மாதிரி பிடிச்சி ஊனியிருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜிமினா கரெக்டாக வந்துட்டு புஷ் பண்ணி அப்படியே நார்மலாக எழுந்து நிற்க வைக்கிறாரு. இந்த மாதிரி நிற்க வச்சான்.
இங்கே எப்படி நீ விழுந்த, எவ்வளோ சோப் வாட்டர் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே அந்த மேடை நோட் பண்ண அவள் தான் மாப்பை ஹேண்ட்ஸில் வச்சுருப்பா அந்த மூமெண்ட்டுக்கு. இந்த மாதிரி விழுந்த பொசிஷன் ஜஸ்ட் அவர் கிரிப்பை பிடிச்சிக்கிட்டாரு, இல்லாட்டி டேயோட ஹெட்டு அப்படி படிக்கட்டில் தான் போய் இடிச்சிருக்கும். அது நல்லா சாஃப்டாக இருக்குது. டேயோட ஹெட் அதில் போய் இடித்தா கண்டிப்பாக டேயோட ஹெட்டு அந்த ஹெட்டு டேமேஜ் ஆகி கண்டிப்பாக ப்ளீடிங் ஆயிருந்துருக்கும். அந்த மூமெண்ட்டில் டென்ஷன் ஆகி ஜிமினா அப்படியே அந்த மேடை ஓங்கி ஒரு ஸ்லாப்பு வைக்கவும் டே ஷாக்கானா, அந்த மேடுமே அடுக்கு மேலே செம ஷாக்கானா, உனக்கு என்ன திமிருடி, ஒர்க்கு பண்ணால் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாது, எவ்வளவு திமிரு இருந்தால் இந்த மாதிரி 2% வர சொல்ல சோப் வாட்டரை கொட்டி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஸ்லாப்பு வைக்கவும் வேகமாக ஜிமினாவோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சா, நீ விட்றா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன மாம் இந்த பிளேஸில் இல்லைன்னொன்னே திமிரு வந்துருச்சா, இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸில் மாம் இந்த பிளேஸ்க்கு வருவாங்க, மாம் வரட்டும், இந்த மாதிரி நீ டேயை தள்ளி விட்டனுங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன், மாம் பனிஷ் பண்ணாதான் அப்போன்னா தெரியும் ஒர்க்கு பண்ணுற பிளேஸில் எப்படி ஒர்க் பண்ணணுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜிமினா பேசுகிறத பார்த்துட்டு ஏற்கனவே மிம்மம் பனிஷ் பண்ணியிருப்பாங்களா அந்த மூமெண்ட் திங்க் ஆகி, ப்ளீஸ் சார் தேவையில்லாமல் மேம் கிட்டலாம் இதை சொல்லாதீங்க, மேம் கிட்டலாம் இதெல்லாம் சொல்லாதீங்க, நான் வேணும்னே எதுவுமே பண்ணலை, க்ளீன் தான் பண்ணிட்டு இருந்தேன், க்ளீன் பண்ணிட்டு இருக்க சொல்ல தான் தெரியாமல் ஸ்கிப் ஆயிடுச்சு, தெரியாமல் ஸ்கிப் பண்ணதெல்லாம் மேம் கிட்ட சொன்னீங்கன்னா மேம் ரொம்ப பனிஷ் பண்ணுவாங்க, ப்ளீஸ் என்னை நம்புங்க நான் வேணும்னே எதுவுமே பண்ணலாங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுரை அழுது ட்ராமா பண்ண ஜிமினாடா, நீ என்ன நீ கெஞ்சினாலும் சரி, எப்படி க்ரை பண்ணாலும் சரி, மாம் இன்னைக்கு ஹவுஸுக்கு வரட்டும், நீ பண்ண மொத்த மூமெண்ட்டை சொல்லி உன்னை மாம்கிட்டையே பனிஷ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு அந்த கேங் தானே அந்த மாதிரி பார்த்துருப்பா. அது ஜிமினாவுக்கு தெரியும்ல அந்த மூமெண்ட்டுக்கு கோவத்தில் இந்த மாதிரி பேச இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் டேக்கிட்டே கரெக்டாக ப்ளீஸ் சார் நீங்களாவது சொல்லுங்கள், தெரியாமல் தான் பக்கெட் கவுண்டுருச்சு, தெரியாமல் தான் வாட்டர் வந்துருச்சு, நான் வேணும்னே பண்ணலை, வேணும்னே யாராவது சோப் வாட்டர் கொட்டுவாங்களாங்கிற மாரி தேம்பி கதறி அழுறா. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு அவங்க நீ செஞ்சியா செய்யலையாங்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, என்னை உடனே பனிஷ் பண்ணிடுவாங்க, அவங்களோட பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப ரூடாக இருக்கும், ப்ளீஸ் என்னை நம்புங்க, நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிறதை பார்த்துட்டு சரி நீங்கள் ஏன் தேவையில்லாமல் க்ரை பண்ணுறீங்க, அவன் மாமுக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டான், நீங்கள் இந்த பிளேஸை நல்லா க்ளீன் பண்ணுங்கள், இந்த பிளேஸ் நல்லா க்ளீனாக இருக்கட்டும், வேறு யாருக்கும் அடிபட்டுறாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா, அவள் உன்னை பிடிச்சி தள்ளி விட்ற ஒர்க்கை பண்ணிட்டுருக்கா, கில் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கா, அவகிட்ட போய் நான் சொல்ல மாட்டேன் வைக்க மாட்டேன், ஃப்ளோரை மட்டும் க்ளீன் பண்ணி விடுங்க, நான் கண்டிப்பாக மாம்கிட்ட சொல்லுவேன், சொல்லுவேன் ஜிமின், நான் என்ன சொல்கிறேங்கிறது உனக்கு புரியலையா, ஜஸ்ட் இது ஒரு ஆக்சிடெண்ட், தெரியாமல் நடந்துருச்சு, அட ஒரு பெரிய மூமெண்ட் ஆக்கி பெரிய ஃபைட் ஆக்காட, அட முதல்ல நீ புரிஞ்சுக்கோண்ணா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சொன்னால் முடியவே முடியாது, நான் கண்டிப்பாக அவளை மிம்மம் கிட்ட சொல்லுவேன், அவளுக்கான பனிஷ்மெண்ட்டாக வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ மட்டும் மிம்மம் கிட்ட இது எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் அப்புறம் உங்ககிட்ட எப்போதுமே பேச மாட்டேன், நான் சொல்லிட்டு நீயே கேட்க மாட்டேங்கிறா, அது தெரியாமல் தான் நடந்துச்சு, தெரியாமல் தான் அது என்னோடய ஃபீட்டில் விழுந்துருச்சு, இதை ஒரு பெரிய மூமெண்ட் ஆக்காட்ட, இதை நீ மிம்மம் கிட்ட சொல்லக்கூடாது, மீறி சொன்னால் நான் அப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத கேட்டு அந்த மேடுக்காக என்கிட்ட நீ ஃபைட்டுக்கு வரியா, ஆமாம் அது தெரியாமல் பண்ணிட்டாங்கங்கிறாங்களா, இந்த மூமெண்ட்டை பெருசாக்காட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த மேடை நோட் பண்ணிவிட்டு உன்னை பறவை எதிலையாவது கவனிச்சிக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி வேகமாக கோவத்தில் போகிறத பார்த்துட்டு இப்போ ஏன் இவ்வளோ கோவமாக போகிற, அதான் நான் சொல்ல மாட்டேன்னுங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா அப்படியே ஸ்மெல் பண்ணபடி என் ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபாலோ பண்ணபடி நம்ம ஜிமினாவுமே ஜொங்கு கூட ரூமுக்குள்ளே போகிறாரு. என்கிட்ட பேசுவேல, என்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் ஏன் வாங்கிட்ட ஃபைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே கரெக்டாக ஜொங்கு கூட ரூமுக்குள்ளே போனால் நம்ம அந்த மேட் தான் திரும்ப அந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணபடி இருக்கா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, இப்போ நைட் ஆயிடுச்சு, ஒரு குக்கு பண்ண பாய்ஸஸ் எல்லாருமே ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டாங்க, மிம்மாமே அதர் பிளேஸ்க்கு போனவங்களும் ஹவுஸுக்கு வந்துருப்பாங்க. இப்போ டைம் ஆன மூமெண்ட்டுக்கு சரி எல்லோரும் சாப்பிட வாங்கடானுங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ வரையும் டைனிங் ஹாலில் அரேஞ்ச் ஆக சொல்கிறாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆக சொன்னோம் நம்ம மிம்மாம் தான் நம்ம விமின் 2 பேருமே கரெக்டாக ஸ்டடி ரூம் கிட்ட வந்துட்டு ஜிமின் 2 பேரும் சாப்பிட வாங்க, டைம் ஆயிடுச்சு, காலேஜ் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணது காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே மேம் நாங்கள் 2 பேருமே நேராக வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அவங்க புக் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணபடி அந்த ஸ்டடி ரூம் விட்டு அப்படியே வீமின் 2 பேருமே வெளியே வேண்டாம். சிம்மினா வேகமாக சுகா பக்கத்தில் உட்காந்துருவார். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக ஒரு மாதிரி ஒரு லெக்க ஊனி நடக்கிறாரு. அதாவது நம்ம டேக்கு ஹிப்புக்கிட்ட பயங்கர பெயினாக இருக்குது. அந்த மொமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஊனி பொறுமையாக நடந்து வரடம் மினிமம் நோட் பண்ணிவிட்டு
என்ன இவன் வேகமாக வந்து உட்காந்துட்டான், இவன் என்ன இவ்வளோ நேரம் ஆகுதுங்கிற மாரி கரெக்டாக டே கிட்ட க்ளோஸாக வந்து என்னாச்சு டேமா ஏன் இவ்வளோ பொறுமையாக நடக்கிற அப்படிங்கிற மாரி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணலான்ங்கிற மாரி ஹிப்பில் கரெக்டாக ஹேண்ட்ஸை வைக்க வேண்டா. ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சதோட ஆ மேம் வலிக்குது. ஆ வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி மிம்மம் ஷாக்கானா. பாய்ஸஸ்மே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணா என்னாச்சு? ஆ எங்கே வலிக்குது? அது ஒன்றும் இல்லை மாம். என்ன எங்கே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஹிப்பில் தானே ஹேண்ட்ஸை வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு திரும்பவும் ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சா மாமா வலிக்குதுமா அப்படிங்கிற மாதிரி மிம்மமோட ஹேண்ட்ஸை தட்டி விடவும் இதை பாய்ஸஸ் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக டே பக்கத்துலேயே வந்து நிற்பாங்களா. இந்த மாதிரினா ஜங்குக்குமே டேயை நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் என்ன வலிக்குதுங்கிற ஹிப்பில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே டிஷர்ட்டை மேலே மேலே தூக்க போனோம். டக்குன்னு டிஷர்ட்டை நம்மகிட்ட கிரிப்பை பிடிக்கிறாரு. என்னாச்சு டேயாங் மா ஹாலில் இருக்கோம்மா, மேட்ஸ் பாடி கார்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு சரி சரி டே ஜங்குக் வா அவனை தூக்கு வா ரூம் கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இல்லை நான் நடந்தே வந்துடுவேன், நீ நடந்து வந்தீங்கன்னா மார்னிங் ஆயிரும். ஜங்குக்கு என்ன பாட்டுகிட்டே இருக்கிற அவனை தூக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஜங்குக்கு அப்படியே வந்துட்டே தூக்குனா இல்லை ஹஸ்பண்ட் நான் நடந்தே வந்துடுவேன். பாயை முடிட்டு அமைதியா வரியா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு நேராக டேயை தூக்கின பொசிஷனில் ரூமுக்கு போனால் பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம டேயை ஃபாலோ பண்ணப்படியே ரூமுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ரூமுக்கு போனோம். ரூமுக்குள்ளே போன அடுத்த செகண்டே நம்ம மிம்மாம் தான் அப்படியே டிஷர்ட்டை மேலே மாற தூக்குறாங்களா. என்ன மாதிரி தூக்கணும் டேயோட ஹிப்புக்கிட்ட பயங்கரமாக ரெட்டிஸாக பெருசாகவே வீங்கிருக்குது. இந்த மாதிரி வீங்கிருக்கிட்ட போட்டுட்டு நம்ம மிம்மம் ஷாக் ஆனால் பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமை அடப்பாட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஹேய் என்ன டைக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி ஷாக் ஆனால் ஜங்குக்குமே அடி ஷாக்னஸில் தான் இருப்பாரா. இந்த மாதிரி இருந்தான். கரெக்டாக நம்ம மிம்மா மட்டும் லைட்டாக ஹேண்ட்ஸை வச்சான். வேண்டாம் மாம் ரொம்ப வலிக்குது. எப்படி இது பட்டுச்சு உனக்கு? ஆ காலேஜில் யாராவது உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணாங்களா என்ன? உன்னை யாராவது அடித்தாங்களா அப்படிங்கிற மாதிரி மிம்மாம் இந்த மாதிரி கேட்டுட்டு கிச்சனில் போய் ஹாட் வாட்டர் எடுத்துவா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லவும் நம்ம ஜங்குக்குமே நேராக கீழே இறங்கி போய் ஹாட் வாட்டர் எடுக்க போகிறாரு. இந்த மாதிரி எடுக்க போனால் மிம்மாம் டை பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த அளவுக்கு ஹிப்பு ஏன் ரெடியூஸ் ஆகிருக்கு, இவ்வளோ வீங்கி இருக்குது, என்னாச்சு, யார் கூட ஃபைட் பண்ண, யாராவது உன்னை புள்ளி பண்ணாங்களா, ரேக் பண்ணாங்களா, சொல்லு அவங்கள நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மிம்மாம் இப்படி ஒன் பை ஒன்னாக கேட்டுட்டு இருந்தா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு இருந்தா ஜங்குக்குமே ஹாட் வாட்டர் எடுத்த பொசிஷன்லேயே கரெக்டாக ரூம் கிளீனர் ஆகி மிம்மமோட ஹேண்ட்ஸில் அந்த ஹாட் வாட்டர் கொடுத்துட்டு டேயோட ஹிப்பை தான் பார்க்குறாரு. அது நல்லா ரெடியூஸாக வீங்கிருக்கிட்ட பட்டுட்டு நம்ம டைஸை தானே பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணோம், அப்படியே வீங்கிருந்தாலும் டைஸ் தானே டேமேஜ் ஆகிருக்கும். இது என்ன ஹிப்பில் இந்த மாதிரி ரெடியூஸாக இருக்குது, ஹிப் இந்த அளவுக்கு வீங்கிருக்க சான்ஸ் இல்லையேங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம மிம்மாம்டா அப்படியே ஒரு ஆயில்மெண்ட்டை எடுத்து நம்ம டேயோட அந்த அடிப்பட்ட பிளேஸில் ரெடியூஸாக இருக்குல்ல அந்த பிளேஸில் அப்படியே ஆயில்மெண்ட் எடுத்து ரப் பண்ணால் மாமா வலிக்குதுமா என்னம்மா பண்ணுற, எரியுதுமா எனக்கு ரொம்ப எரியுதுமா, எரியுது வேண்டாம் எதுவும் பண்ணாதீங்கம்மா, அப்படியே விட்டுருங்கம்மா எனக்கு எரியுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி கட்டணும் அது மாஃபியா ஹவுஸ் முழுக்க செம்மையாக எக்கோ அடிக்குது. எனக்கு வலிக்குது எரியுதுங்கிற மாதிரி கத்துறாருல. இந்த சவுண்டை அந்த மேய்டு அப்படியே கேட்டு பா என்ன வாய்ஸ்டா, என்ன அம்மா கத்துறான், ஹவுஸ் முழுக்க எக்கோ அடிக்குது. இதே மாதிரி தான் அன்னைக்கும் எனக்கு பயங்கரமாக எரிச்சலாக இருந்துச்சு. பின் தாங்க முடியாமல் கத்தி அள்ள கூட முடியாமல் கஷ்டப்பட்டேன். பட்டுட்டு அவங்க நீ இப்போ கத்தி அல்றத கேட்க சொல்ல என்ன அம்மா இருக்குது தெரியுமா எனக்கு பா. ஆனால் நேருக்கு நேராக நீ கத்தரு அல்லது துடிக்கிற மூமெண்ட்டை பார்க்க முடியல. நீ துடிச்சிட்டு இருக்கிறத அவன் ஃபேமிலியில் இருக்கிற பர்சன்ஸ் பார்த்து பெயின் ஆகிறத ரசிக்க முடியல. சரி விடு, இதுவும் நல்லா தான் இருக்குது. அவன் கட்டுற இந்த சவுண்ட் ரொம்ப ஃபெயிலாக இருக்குதுங்கிற மாதிரி இந்த மாதிரி வில்லத்தனமாக அந்த மெய்டு திங்க் பண்ண பொசிஷன்லேயே டே கத்துறத ரசிச்சுக்கிட்டு இருக்கான். மற்ற எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சோங்கிற மாதிரி ஷாக்கானா அவன் மட்டும் ரசித்தபடியே அந்த சவுண்டை கேட்டுட்டு இருந்தான். டே கத்துறதை பார்த்துட்டு சரி நான் ஆயில்மெண்ட் போடல, டே இந்த ஹாட் வாட்டருங்க எங்கிட்ட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அட ஒரு டவலை வச்சு முக்கி எடுத்து டேயோட ஹிப்பில் லைட்டாக ப்ரெஷ் பண்ணா போயிடுங்கிற மாதிரி ப்ரெஷ் பண்ணா ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சியே கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. வேண்டாமா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, வேண்டாமா அது எதுவும் பண்ணாடா அது நார்மல் ஆகிரும், எனக்கு ரொம்ப எரியுது எனக்கு பெயினை தாங்கிக்க முடியல, ப்ளீஸ் மேம் எரியுது மாம் அப்படிங்கிற மாதிரி
பண்ணப்படி டேய் பயங்கரமாக அல்றட பார்க்க சொல்ல ஜிமினாவுக்கு டீரியே வந்துருச்சு. டேயோட ஆன்சர் கால் பண்ணப்படி ப்ளீஸ் டயாங், ப்ளீஸ் அல்லாட்ட டயாங், மெடிசன் போட்டால் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் ஜிமின், எனக்கு ரொம்ப எரியுது, என்னால் முடியல, பயங்கரமாக எரியுது ஜிமின் அப்படிங்கிற மாதிரி அல்றட பார்த்துட்டு பாய்ஸஸுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி அவங்க எல்லாரும் அந்த ரூமை விட்டு வெளியே வேண்டாம். மிம்மாம்டா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது தெரியுமா, கொஞ்சம் அவஸ்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை ப்ரெஷ் பண்ணி டவலை வச்சு ப்ரெஸ் பண்ணால் பெயின் தாங்க முடியாமல் டக்குன்னு பெட்லேருந்தே நம்மகிட்ட எழுந்துக்கிட்டாரு. இல்லை இல்லை எனக்கு எதுவுமே ஆகலை, எனக்கு வேண்டாம் இந்த மெடிசன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பெயின் தாங்க முடியாமல் பயங்கரமாக அல்றத பார்த்துட்டு மிம்மாம்டா யாரா சொல்லுங்க மேம், டாக்டருக்கு கால் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வர சொல்லு, எனக்கு ஏதோ நார்மலாக அடிப்பட்ட மாதிரி தெரியல, எதுக்கும் லைட்டாக செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டாக்டர்லாம் வேண்டாம் 2 டேஸ்லேயே சரியாயிரும், நீ வாய முடிட்டு அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி டேயை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சபடி டேயோட ஹிப்பில் அந்த டிஷர்ட்டை கொஞ்சம் மேலே மூவ் ஆன் பண்ண பொசிஷன்லேயே அப்படியே அந்த டவலை வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி நம்ம விம்மாம் ப்ரெஷ் பண்ணுறாங்க, டவலை வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணுறாங்க, விட்டு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எடுத்தால் பெயின் தாங்க முடியாமல் நம்மகிட்ட இப்போ வரைக்கும் கத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. கட்டி க்ரை பண்ணபடி அழுதுகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜொங்கு கடை பிளேஸில் இருந்தபடி நோட் பண்ணிகிட்டு இருப்பாரா